இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி 10th மேத்ஸோட எக்ஸாம்பிள் 8.19 ப்ராப்ளம் ரீட் பண்ணுவோம். 2 dice are rolled. Find the probability that the sum of the outcomes is equal to 4. First subdivision. Second subdivision greater than 10. Third subdivision less than 13. ரெண்டு டைஸ் த்ரோ பண்ணுறோம். தமிழில் வந்து பகடைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெண்டு டைஸ் உருட்டும் போது என்னென்ன அவுட்கம்ஸ் வருமோ அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அதில் செட் ப்ராக்கெட்டில் எழுதிக்கிறோம். அதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எழுதினோம்னா ஃபஸ்ட்டு டைஸில் 1 இருக்கலாம், செகண்ட் டைஸ்லேயும் 1 இருக்கலாம், அல்லது 1 2 1 3 அப்படி லிஸ்ட் போட்டுகிட்டே போனோம்னா 6,6 வரைக்கும் வரும். மொத்தம் என்ஆஃப்எஸ் வந்து 36 எலமெண்ட்ஸ். இல்லை சப்டிவிஷன் 1 வந்து ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெட்டிங் த சம் எக்ஸாக்டாக 2 டைஸில் உள்ள அந்த என்ட்ரிஸ் ஆட் பண்ணும்போது 4 வரணுமா சம் ஆஃப் த அவுட்கம்ஸ். 4 வர்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன் 1,3 2,2 அப்புறம் 3,1 இந்த 3 ஆப்ஷன் வரும். ஸோ என்எஃப்ஏ வந்து 3. அப்புறம் பிஎஃப்ஏ வேணும்னா என்ன செய்வோம், அதாவது அவுட்கம்ஸ் உருட்டும் போது 2 டைஸ் உருட்டும் போது அவுட்கம்ஸ் வராத ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 எக்ஸாக்டாக வரும். அதுக்குரிய லிஸ்ட் தான் வந்து ஈவெண்ட் ஏ எழுதியிருக்கோம். பிஎஃப்ஏன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, என்எஃப்ஏ பை என்எஃப்எஸ். ஸோ 3/36 காமன் ஃபேக்டர் 3 கேன்சல் பண்ணோம்னா 1/12 அதான் வேல்யூ. செகண்ட் சப்டிவிஷன் ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் 10. 10ஓட கூட அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து நம்ம 5,6 ஒரு சாய்ஸ். அடுத்தது 6,5 அதையே மாற்றி போட்டோம்னா அப்புறம் 6,6 இங்கேயும் 3 எலிமெண்ட்டு தான் இருக்குது. என்ஆஃப் பி வந்து கெட்டிங் த சம் ஆஃப் அவுட்கம்ஸ் அவுட்கம் வேல்யூஸ் கிரேட்டர் தென் 10க்கு வந்து சாய்ஸு உள்ளே எழுதிட்டோம் எல்லாத்தையும். ஸோ என்ஆஃப் பி வந்து 3. ஸோ சேம் பேட்டர்ன் என்ஆஃப் பி பை என்ஆஃப்எஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து 3/36 சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 1/12. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், இங்கே வந்து ஈவெண்ட் என்ன ஈவெண்ட் எழுதியிருக்காங்கன்னா லெஸ் தென் 13. இது ஒரு ட்ரிக்கியாக பெரிய நம்பர் 13 கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஒன்று ஆட் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. மொத்தமே நம்ம டைஸில் ரெண்டுலேயும் பெரிய அதிகபட்ச அவுட்கம் வந்து 6 தான். அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போதே 12 தான் வரும். அது கீழே தான் மற்ற எல்லாமே. ஸோ ஒட்டு மொத்தம் எஸ்ஸும் வந்து ஆக்சுவலாக சிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் லெஸ் தென் த சம் ஆஃப் அவுட்கம்ஸ் லெஸ் தென் 13ங்கிறது வந்து சின்னு எடுத்துட்டோம்னா சி டோட்டலாக எஸ்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் 36/36 which is equal to 1. அதாவது எக்ஸாக்டாக நடக்கும். நம்ம எது உருட்டினாலும் அந்த நம்பர் என்னவாக தான் இருக்கும், லெஸ் தென் 13 தான் இருக்கும். ஸோ தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 1. என்னடா 1 வருதுன்னு நினைக்கிறேன்னா எக்ஸாக்ட்